நம்ம உடலை எடுத்துக்கலாம். அது சம்சார வாழ்வோ அல்லது சாதக வாழ்வோ, அதாவது சாமியாரா இருந்தாலும் சரி, மாமியாரா இருந்தாலும் சரி, பாடி டிசிப்ளின் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சாதனையும் உடல் ஒழுக்கம் இல்லாம நடைபெற்றது கிடையாது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறது போல. இப்ப பாருங்க, நம்மளே ஒரு இடத்துக்கு போறோம். போன உடனே முதல்ல என்ன பண்றங்க? செவுரு ஏதாவது இருந்தா அப்படியே கொஞ்சம் சாஞ்சு நிற்போம். அப்புறம் கொஞ்சம் சுத்தியும் முத்தியும் பார்ப்போம். அப்படியே சரிஞ்சு மெல்லமா கீழே உட்காருவோம். இன்னும் யாருமே இல்லைன்னா நல்ல சௌரியமா கை காலை நீட்டி அப்படியே காலை ஆட்டுறோம். ஏன்? இந்த உடல் அப்படிங்கிறது சுகவாசி. நம்ம எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நல்ல சௌரியமா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம். நீங்க பஸ்ல போகும்போது பார்த்துருக்கலாம், ஒரு ஓரமா ஒரு சின்ன இடம் இருக்கும். ஏற்கனவே 3 பேர் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்றாருங்க, நைஸா அந்த இடத்துல உட்கார்றார். உட்கார்ந்துட்டு பஸ் போற வேகத்துல அப்படியே மெல்ல மெல்லமா ஆட்டி ஆட்டி கடைசியில பாத்தீங்கன்னா முழு இடத்தையும் அவர் பிடிச்சுக்கிறார். சரி, பிடிச்சதுதான் பிடிச்சார், அதோட சும்மா இருப்பாருங்களா? கொஞ்ச நேரத்துல நம்ம மடி மேலேயே படுத்து என்ன பண்றாருங்க, கொரட்டை விடுறார். ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது சுகவாசி. நம்ம எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சௌரியமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். ஆனால் எந்த சாதனையும் பாடி டிசிப்ளின் இல்லாம நடைபெற்றது கிடையாது. நம்ம எல்லாம் இந்த பூமியில் தோன்றுவதற்கு முன்னால் எப்படி இருந்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன டைனி செல்லாத்தான் நம்ம எல்லாம் தோன்றணும். இவ்வளவு பெரிய உடல் நம்ம எடுத்திருக்கோம்னா அதற்கு காரணம் என்ன? நம்ம சாப்பிடக்கூடிய உணவு. இந்த உடல் எதனால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் உருவாக்கப்பட்டிருக்குங்க? பதார்த்தத்தினால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த உடல். இந்த பூமியில உணவு பஞ்சம் வந்து உணவு இல்லாம இறந்தவர்களை விட அதிகமா உணவு சாப்பிட்டு அதனால வியாதி வந்து இறந்தவர்கள் தான் ஜாஸ்தி. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவு சாப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 லாரி நிறைய இந்த சாப்பிட்ற பொருளை எல்லாம் நம்ம அடுக்கி வச்சோம்னா எவ்வளவு இருக்குமோ. அதுவும் என்னென்ன சாப்பிட்றோங்க? கறி, மீன், கருவாடு, காஃபி, டீ, வடபஜி, போண்டா, வெங்காய தோசை, மசால் தோசை, ஆனியன் தோசை, லட்டு, லவா லட்டு, புட்டு, ஒப்புட்டு, கொலா புட்டு, பானிபூரி, மசால் பூரி, பேல்பூரி, பர்கரு, பிஸா, பஜ்ஜி, சொஜி, சொதி, பெப்சி. இது அத்தனையும் 14 லாரியில் அடுக்கி வச்சா எவ்வளவு இருக்குமோ அவ்வளவையும் இந்த சின்ன வாயில 14 லாரிய உள்ள அஞ்சு செரிமானம் பண்ணி நம்ம அனுப்புறோம். இரும்புல செஞ்சு வச்சிருந்தால் கூட இந்த வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு நம்மனால் சொல்ல முடியாது. இறைவன் கொடுத்த அற்புதமான பரிசு இந்த உடல். இதை நாம் சரிவர நிர்வகிக்கிறதுங்கிறது கிடையாது.